சிவில் சாஃப்ட்வேர்ஸ், டிராஃப்டிங், இன்டீரியர் டிசைன், அனாலிசிஸ் சாஃப்ட்வேர்ஸ் ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீன்ல தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிவில் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்கெட்சப்ல ஒரு ஸ்லோப்டு ரூஃப் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஜென்ரலா பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கெட்சப் பொறுத்த வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணக்கூடிய மேக்ஸிமம் டூல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா லைன், ரெக்டாங்கிள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புஷ் புல் யூஸ் பண்ணுவோம். அடுத்து மூவ் ஆப்ஷன், மாடிஃபை டூல்ஸ்ல பார்த்தீங்கன்னா மாடிஃபைல மூவ், ரொட்டேட், ஸ்கேல் இதுதான் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணக்கூடிய டூல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான். இப்போ ஸ்லோப்டு ரூஃப்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் ஒரு ரூம் மாதிரி கிரியேட் பண்ணிக்கிறேன். 20 ஃபீட் 20 ஃபீட் கொடுத்துக்கிறேன். அடுத்து ஆஃப்செட்க்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆஃப்செட் கொடுத்துட்டு வால் திக்னஸ் வந்து ஒரு 9 இன்ச்சஸ்க்கு கிரியேட் பண்ணிக்கிறேன். அடுத்து புல் டூல் யூஸ் பண்ணி மேலே இந்த கார்னர் மட்டும், ஸோ வால் திக்னஸ் மட்டும் 10 ஃபீட்க்கு மேலே ரைஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு கான்செப்ட். அதே இது நீங்கள் ரூஃப் மேலே வந்து ஸ்லோப்டாக ரூஃப் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இங்கே மேலே இதை வந்து நான் ஒரு ஒரு குரூப்பாக மாற்றிக்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா மேலே ஒரு இன்னொரு ரெக்டாங்கிள் போட்டோம்னா இதோட மெர்ஜ் ஆகிடும். அதனால நான் இது ஒரு குரூப்பாக மாற்றிக்கிறேன். மேக் குரூப் கொடுத்துட்டு இந்த இடத்துல வியூஸ்ல டாப் வியூ வச்சுக்கிறேன். டாப் வியூவில் வச்சுட்டு இங்க இருந்து கிளிக் பண்ணி ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம புல் பண்ணி இது ஒரு ஒரு 6 இன்ச்சஸ்க்கு மேலே ரைஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அந்த ஸ்லோப்டு ரூஃப் கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல சென்ட்ரா நீங்கள் லைன் டூல் எடுத்துட்டு சென்ட்ரா கொண்டு போனீங்க அப்படின்னாலே மிட் பாயிண்ட் ஷோ ஆகும். இங்கேருந்து கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிட்டு கரெக்டான அடுத்த ஆப்போசிட் மிட் பாயிண்ட்ல கனெக்ட் பண்ணிடுங்க. அடுத்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த லைனை மட்டும் நம்ம மேலே எக்ஸ்டெண்ட் பண்ண போறோம். ஸோ லைனை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு மூவ் கமாண்ட் யூஸ் பண்ணி இந்த இடத்துல செலக்ட் பண்ணிட்டு இப்படி மூவ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி மூவ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்லோப்டு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதே இன்னும் கொஞ்சம் மாடர்னா மாற்றணும் அப்படின்னா ஸ்லோப்பை நீங்கள் வந்து மாடர்னா மாற்றணும் அப்படின்னா இங்கே ஒரு லைன் போட்டுக்கிறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் கம்மியான ஸ்லோப்பாக வச்சுக்கலாம். ஸோ கரெக்டாக மூவ் பண்ணும்போது மட்டும் நீங்கள் ஏதாவது ஒரு பாயிண்ட்ல இந்த மாதிரி பிளாக் கலரில் இருக்கும்போது நீங்கள் மூவ் பண்ணக்கூடாது. மூவ் பண்ணும்போது கரெக்டாக அந்த ஆக்சிஸ் இருக்குது பார்த்தீங்களா? மேலே ட்ராக் பண்ணும்போது ப்ளூ ஆக்சிஸ் இருக்கும் பார்த்தீங்களா? கரெக்டான அந்த ப்ளூ ஆக்சிஸில் ட்ராக் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த ஸ்லோப் வந்து கரெக்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா அலைன்மெண்ட் மாறிடும். ஸோ இப்போ இங்கேருந்து ஒரு லைன் போட்டிருக்கேன். லைன் போட்டுட்டு இங்கேருந்து இப்படி ஒரு லைன் போடுறேன். ஸோ கரெக்டாக க்ரீன் ஆக்சிஸில் இருக்க மாதிரி போட்டுக்கோங்க. அடுத்து இதை வந்து மூவ் பண்ணுறேன். இந்த லைனுக்கு இப்படி மூவ் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் இப்படி ஸ்லோப்பை புல் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி புல் ஆகும். நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அளவுக்கு ரொம்ப பர்பண்டிகுலராக இருக்க மாதிரி இருக்கு இல்லையா? இதே இது நீங்கள் இந்த இடத்துல ஸ்லோப் போடும்போது கொஞ்சம் ஸ்லோப் கம்மியாக போட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல இந்த அளவுக்கு ஸ்லோப் போட்டிருக்கேன். அடுத்து இங்கேருந்து கர்சரை கொண்டு போயிட்டு இங்கே ஜாயின் பண்ணிடுறேன். அதே போல் இதை செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் கமாண்ட் யூஸ் பண்ணி இதை மூவ் பண்ணுறேன். ஸோ இப்போ இதை நான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது இந்த மாதிரி உங்களுக்கு ப்ராப்பராக ஒரு ஒரு மாடர்ன் ஸ்லோப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்லோப்டு ரூஃப் நம்ம கிரியேட் பண்ணலாம். இதையும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் இங்கேருந்து ஒரு சென்டர் லைன் எடுத்துட்டு இதை மட்டும் நீங்கள் புல் பண்ணி வெளியே எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஸ்லோப்டு ரூஃப் கிரியேட் பண்ணுவோம். ஸோ ரொம்ப ஈஸி கான்செப்ட் தான். ஸ்கெட்சப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மாடலிங் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஸ்லோப்டு ஒரு மாடர்ன் லுக் நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னா நீங்கள் ஸ்கெட்சப் ஈஸியாக நீங்கள் முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இந்த ஸ்லோப்டு ரூஃப் கிரியேட் பண்ணி பாருங்க. ஸோ அந்த இடத்துல நீங்கள் மெயினாக கவனிக்க வேண்டியது அந்த லைன் போட்டுட்டு இது பண்ணும் இல்லையா? அதாவது இந்த இடத்துல ஒரு லைன் இந்த லைன் இருக்கு பார்த்தீங்களா? இந்த லைன் மட்டும் ப்ராப்பராக போட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்லோப் வந்து ப்ராப்பராக வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க, வீடியோ ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.